நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய தேரர்கள் தொடர்பான போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தாய்லாந்திலிருந்து குஸ் மற்றும் ஹாஸ் போதைப் பொருட்களை நாட்டுக்குள் கொண்டு வந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 23 தேரர்களையும் நீர்கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் மே 12ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. ஏப்ரல் 25ஆம் தேதி கட்டநாயக்கா விமான நிலையத்தில் இவர்களின் பயண பைகளில் இருந்து 112 கிலோகிராம் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது. புலனாய்வில் இந்த கடத்தல் நடவடிக்கை அமிதானந்தா என்ற தேரர் ஒருங்கிணைத்து செயல்படுத்தியது தெரியவந்துள்ளது. அவர் கம்பகா பகுதியில் பதுங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டார். மேலும் விசாரணையில் இந்த வலையமைப்பின் முக்கிய சூத்திரதாரி புண்ணியரத்ன என்ற தேரர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் தற்போது தலைமறைவாகியுள்ளார். ஏனெனில் சந்திரகுமார ஜெயலத் என்பவருடன் இணைந்து இந்த போதைப் பொருட்களை விநியோகித்தவர் புண்ணிய என்ற அந்த தேரர்தான். சந்திரகுமார என்ற நபர் 6 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு கடுவல நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். அதன் பின்னர் காவலில் வைப்பதற்கான உத்தரவு பெறப்பட்டுள்ளது என்றுள்ளது. மேலும் இந்த வலையமைப்பு இதற்கு முன்பும் 12 சூட்கேஸ்கள் அளவிலான போதைப் பொருட்களை நாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் என தெரியவந்துள்ளது. புண்ணியரத்ன தேரரின் வழிகாட்டுதலின் கீழ் போதைப்பொருள் அடங்கிய 12 சூட்கேஸ்கள் முந்தைய ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. மேலும் இந்த பயணத்திற்காக பிக்குகளை அழைத்துச் செல்ல தேவையான விமான டிக்கெட்டுகளை வாங்குவதற்காக வணக்கத்திற்குரிய புண்ணியரத்ன சந்திரகுமாரருக்கு 5 மில்லியன் ரூபாய் வழங்கியுள்ளார். சந்திரகுமார 3.2 மில்லியன் ரூபாய்க்கு விமான டிக்கெட்டுகளை வாங்கியுள்ளார். மீதமுள்ள பணத்தை கொண்டு போதைப்பொருள் அடங்கிய சூட்கேஸ்களை இந்த நாட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு அவற்றை சேமித்து வைப்பதற்காக ஒரு வீட்டையும் வாங்கியுள்ளார். மேலும் தற்போதைய விசாரணையின் போது இந்த தேரர்களை தொடர்ந்து கொள்வதற்காக புண்ணியரத்ன தேரர் அங்குனுகுல அமிதானந்த தேரருக்கு 80,000 ரூபாய் வழங்கியுள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது.